வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ரீலங்கா ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரெட்டு சாப்பிட போகிறோம். அந்த ப்ரெட்டை வந்து நான் வந்து காலையிலே போய் பேக்கரியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வந்துருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பைசியான ஒரு சம்பளம் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். உனக்கு டப்பா பிளே சீனு குளிப்பில் ஓடு இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரெட்டு. காலையிலே போய் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அதோட சேர்த்து நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சம்பளையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் வந்து ப்ரெட்டோட சம்பல் சேர்த்து சாப்பிடுவாங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மழை காலத்தில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா வந்து நம்மளோட ஸ்பைசி சம்பல். ஸ்பைசி சம்பல் ரெடி. இதுதான் நம்மளோட சம்பல். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் வீடியோவில் காட்டுறேன். பெரும்பாலும் இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சம்பலோட வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்மளோட சம்பல் வந்து ஸ்பைசியாக இருக்கிறதால கூடவே வந்து வாட்டர் ஜக் இருக்கிறது நல்லது. அதுக்காகவே வாட்டர் ஜக்கையும் கையோடு எடுத்து வச்சு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்பைசி சம்பல் இருக்கு. ஸ்பைசி சம்பலில் வந்து தேங்காய் பூ, வெங்காயம், கொச்சிக்காய், அப்புறம் தேசி புளியை கொஞ்சம் மேலே தூவி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கும். இதான் நம்மளோட ஸ்பைசி சம்பல். இதை வந்து இப்போ ப்ரெட்டை வந்து கட் பண்ணி அதோட வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரெட் வந்து ஸ்ரீலங்காவில் லோக்கல் பேக்கரி எல்லாத்துலேயும் வந்து கிடைக்கக்கூடியது. சரி, நம்ம இப்போ வந்து ப்ரெட்டை வந்து கட் பண்ணி இந்த சம்பளோட வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் சரி இறக்கி, ஆனால் கத்தி தான் கொஞ்சம் மொட்டை இறக்கி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கட் பண்ணிக்கலாம். இந்த சமயங்களில் வந்து இந்த கத்தியை வந்து இப்படி தான் பிரச்சனை பட்டுச்சேன்னா, இதை தூக்கி இப்படி வச்சுட்டு என்ன செய்யணும் வேண்டாம், இப்படி கையில் எடுத்துட்டு ஒரு டீ. ஓகே, எடுத்தேன். ரைட். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பீஸ் சரியா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தேசி புளி மேலுக்கு விட்டதால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பெரும்பாலும் இந்த வேலைத்தலங்களில் வந்து சாலையில் வந்து வேலை செஞ்சுட்டு அந்த டைமுக்கு வந்தோடனே இந்த மாதிரி சம்பல் ஒன்று இருந்தால், ப்ரெட் இருந்தால் அப்படி இருக்கும். இது பெரும்பாலும் இந்தியாவில் வந்து பானோட இந்த மாதிரி ஸ்பைசி சாம்பல் சாப்பிட்றது வந்து
எல்லாருக்கும் வழக்கமான ஒரு விஷயம். ரொம்ப பசிக்கும். இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. இங்கே சொல்லுங்க டைம் காலையில். இப்போ தான் சாப்பிட்றேன். நல்ல அளவான காரம், அப்புறம் வந்து தேசி புளியில அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ வீடியோ செய்கிறா இல்லை சாப்பிட்றன்ற ஒரு இதில் இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கும். இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாதாக்கள் இங்கே வந்தேலண்டா ஒரு தடவை இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி சம்பல், அதோட இந்த மாதிரி ப்ரெட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் அதை ஸ்பைசின்றதால கொஞ்சம் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கடையில் வந்து ப்ரெட்டு வாங்குங்க, வண்டி இப்படி ஒரு சம்பல் ஒன்று போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். சரியா? முடிஞ்ச அதை மாதிரி வண்டி ப்ரெட் வண்டி சம்பல் போட்டு சாப்பிட்டுட்டு அதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம்பல் செய்கிறதுக்கு வந்து முக்கியம் வந்து தேங்காய் பூ, அப்புறம் வெங்காயம், கொச்சிக்காய் அதில் நறுக்கி போட்டு தேசி புளியை ஊற்றி சிறுதளவு கொஞ்சம் உப்பு விட்டு அப்படியே ஒரு குழப்பி எடுத்துக்கிட்டா ஓகே, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கு நம்மளோட வீடியோ. மறக்காமல் இந்த மாதிரி சம்பல் செஞ்சு ப்ரெட்டோட சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ஆர்டரில் தட்டி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு போங்க. இது ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோனால இங்கே இருந்துச்சுக்கிறேன். இனி டிலக்ஷனோட இந்த D2 vlogs வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். காண தவிர பாய். போடு.